வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தப்பிச் செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகி வெளிவந்துள்ளது. வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர பிரதேச சபைக்குள் இன்று தனது கடமைகளை முன்னெடுத்த வேளையில் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் தலை மற்றும் கழுத்தில் பலத்த காயமடைந்த அவர் கீழே விழுந்து கிடந்துள்ளார். இதனையடுத்து அங்கு கூடியிருந்தவர்கள் உடனடியாக அவரை தூக்கிச் சென்று வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் அவர் உயிரிழந்துள்ளார். மிதிகம பகுதியை சேர்ந்த லசந்த விக்ரமசேகர கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு வெலிகம பிரதேச சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் சபையில் இன்று காலை தனது கடமைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் சபைக்குள் நுழைந்த துப்பாக்கிதாரி வெலிகம பிரதேச சபை தலைவரை சுட்டுக் கொலை செய்துள்ளார். பெண்ணொருவர் பிரதேச சபை தலைவரின் அலுவலகத்திற்கு சென்று கடிதம் ஒன்றில் கையெழுத்தை பெற்று வெளியில் வந்துள்ளார். அதன் பின்னரே துப்பாக்கிதாரி அலுவலகத்திற்குள் நுழைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வெள்ளை நிற உடை மற்றும் கருப்பு நிற முகக்கவசத்துடன் சாதாரண நபரை போல உடை அணிந்து வந்த துப்பாக்கிதாரி மக்களுடன் காத்திருந்துள்ளார். தலைவரின் அலுவலகத்திற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டுக்கு பிறகு துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிளில் ஏறிச் சென்றுள்ள காணொலியானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹரகட்டா என்ற நதுன் சிந்தகவின் நெருங்கிய கூட்டாளியாக குறித்த சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கித்ஸ்ரீ ஏலத்தின் நேரடி மேற்பார்வையின் கீழ் நடைபெற்று வருகின்றன. துப்பாக்கிச் சூட்டுக்கு பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர்.